வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ப்ரைடல் ப்ளவுஸை இப்போ ஸ்டிச் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இதை வந்து நானே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி பெண்டன்ட் வந்து நான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் வச்சு கை ஊசி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீடு வந்து ஹேங்கிங் தொங்குற மாதிரி நான் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுமே இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட லுக்கை பாருங்கள். ஸோ நல்லா கிராண்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன். ஸோ இந்த ஸ்லீவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அடியில் வந்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன், பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பீடு ஹேங்கிங் கொடுக்குறதும் அப்படி தான். ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2 ரவுண்ட் பீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் பெரிய பீடை ஒன்று கோத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் பீடு கோத்துருக்கேன். ஸோ நம்ம திருப்பி அந்த நீடில் உள்ளே எடுக்கும்போது அந்த ஒரு ரவுண்ட் பீடை மட்டும் விட்டுட்டு நம்ம மற்ற பீடுக்குள்ளெல்லாம் நீடில் விட்டு எடுத்து நாட் போட்டுட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் வந்துடும். ஸோ இது ஹேங்கிங் ரொம்பவுமே அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.